கேரளா லாட்ரி ரேசிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நம்ம ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வெட்டியாக போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டை பற்றி நமக்கு வந்து 706. ஓகேவா, 706 நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பற்றி நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-7 கொடுத்துருந்தோம். மெயினாக வந்து 7ஆம் நம்பர் நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்போ இன்னொரு நம்பர்ஸ் 3 அல்லது 9 நம்பர் கொடுத்துருவோம். நமக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு 0-7 ரெண்டு நம்பர்ஸுமே நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, 0வும் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் நம்ம எடுத்து வந்துடுவோம். மீடியம் மிஸ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. கேமரா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா டிஏ பற்றி நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிகள் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிகள் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபுட் வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிகள் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபுட் வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிகள் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபுட் வினிங் 50 ரூபா. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் ஏஜென்ட் 10,000, பிசி வினிங் 1000, சிபுட் வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஆல் போர்டை வச்சு எடுத்துக்கலாம். ஆல் போர்டு மேட்ச் பண்ணி கம்பல்சரி விளையாட பார்த்துங்க. இன்றைக்கி ரொம்ப ஆல் போர்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா, ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பற்றி நமக்கு வந்து 5 days ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பற்றி நமக்கு வந்து 0-80 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-80 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 849. ஓகேவா, 849. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 0, அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பர். ஓகேவா, 08 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-80 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 814 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 போட்டு எடுக்கல. நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 வச்சுருக்கலாம். நமக்கு 0-1 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 790. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 ரூட் ஆப்ஷன் 849 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சுருக்கோம். நமக்கு 7 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 197. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 ரூட் ஆப்ஷன் 849 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வச்சுருக்கோம். நமக்கு வந்து 1 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 ரூட் ஆப்ஷன் 849 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சு எடுக்கலாம். நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து 2 நம்பர்ஸுமே இன்றைக்கி வந்த மாதிரி 7-0 கொடுத்த மாதிரி இதில் 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம வந்து எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 0-80. 5 days ரிசல்ட் 0-80 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-80 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஏஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 844. 844. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5-8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 0-80 வச்சுருக்கோம். நமக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 814. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 844 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். அதே நம்ம 814 வச்சுருக்கலாம். நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 790. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
890 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 844 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 3 7 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சிருக்கலாம். 3 அல்லது 7 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 197. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 197 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 844 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 8 7 8 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 197 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 8 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 706. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 போட்டு எடுக்கல. நமக்கு லாஸ்ட்டாக கட்டக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 3 2 3 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. அதே நம்ம வந்து 706 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 2 அல்லது 3 நம்பர் கிடைச்சிருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 4 ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் ஓகே. 1 4 ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். சிங்கிளாகவே ட்ரை பண்ணுற மாதிரி தான் 1ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஓகேவா. 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2ஆம் நம்பர் ஓகே. 3 2ல் நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். இந்த 3 நம்பர்ஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். அவங்க மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஏபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். என் 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து என் கணக்கில் 3ஆம் நம்பர் வரல, அதனால் நான் 3ஆம் நம்பர் கொடுக்கல ஓகேவா. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏபிசிஐசிக்கு பார்த்தீங்கன்னா 12 21 14 41 42 24 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 706 ஓகேவா. 706 இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தரலாம் ஓகேவா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்சன் இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டு ஓப்பன் சேலஞ்சுன்னு போட்டிருக்கப்பல ஆல் போர்டு காரு சி போர்டு கார் வந்து சூப்பராக ஒரு சிங்கிள் நம்பர் அவர் அருமையான நம்பர்ஸாக கொடுத்துருக்கப்பல கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க ஓகேவா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 6ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கீங்க. மேட்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்து வந்திருக்கலாம். ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் எடுத்தாப்புல. ஆனால் கொஞ்சம் 3ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக எடுத்துட்டாப்புல. ஆனால் நீ கொஞ்சம் 3ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வராமல் போயிடுச்சு. அடுத்து மதியழகன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 3 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது மணிகண்டன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் 6ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கு ஆல் போர்டுக்கும் சூப்பராக வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது குணசேகரன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 0 சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து மதியன் அவர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு தான் வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்டு வரப்பல. ஆனால் சிங்கிள் நம்பர் கொடுக்குறப்பல வாரத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து வினிஸ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு வரப்பல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேர் வந்து படிக்கல ஹசன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5 அல்லது 0 கொடுத்துருக்கப்பட நமக்கு 0 வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் வந்து 0 கொடுத்துருக்கப்பட பேஸ் பால் அவர் பேர் கொஞ்சம் படிக்கல. அதனால் நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 0 கொடுத்துருக்கோம். ஆனால் சூப்பராக வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 0 இந்த 2 நம்பருமே நிறைய பேர் வந்து கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியும். கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க விஷயம் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. இன்றைக்கி வந்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 பேர் பண்ணுறீங்க கொஞ்சம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வினிஸ் கொடுக்குற மாதிரி தான் பண்ணுறீங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு வினிஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வின்னிங் எடுக்கலாம் ஓகேவா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்கிற பக்கம் நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 4 நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் ஓகேவா. நான் வந்து கடைசியும் சொல்லிடுறேன் 1 4 கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க ஓகேவா.